நல்ல காரசாரமா சூப்பரான டேஸ்ட்ல பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 20 பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். பூண்டு கலர் மாறுற அளவுக்கு வதங்கிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம், கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். 2மே நல்லா வதங்கட்டும். பூண்டும் சின்ன வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா ரொம்ப காரமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் 3 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்காக கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் தோசை கூட தான் வச்சு சாப்பிட்டேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.